அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸ்பொனன்சியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அனாலிஸ்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது, நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ த டைம் இன் ஹவர்ஸ் required to repair a machine is exponentially distributed with parameter lambda கொடுத்துருக்கு. சரிங்களா? So what is the probability that repair time exceeds 2 hours? நம்ம ரிப்பேர் டைம் அட்லீஸ்ட் 2 hours தாண்டி போகணும். அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு பார்க்குறோம். What is the conditional probability that repair takes at least 10 hours given its duration exceeds 9 hours? So X follows. So given X, here X is a random variable having exponential distribution இல்லையா? அப்போ X is a random variable follows. இது எதை ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ரிப்பேர் டைம் ஆஃப் எ மெஷின், ரிப்பேர் டைம் ஆஃப் எனி மெஷின், ஏதோ ஒரு மெஷினை பத்தி. சரிங்களா? தென் கிவன் லாம்டா கொடுத்துட்டோம், லாம்டான்றது 1/2 தெளிவாக கொடுத்துட்டோம். Here it is exponential distribution. அப்போ the probability density function அதாவது PDF என்ன சார் ஞாபகம் இருக்கா சார்? f of x equals to lambda e power minus lambda x, comma x greater than or equal to 0. சரிங்களா? இங்க lambda வேல்யூ கொடுத்துட்டோம். என்ன சார்? 1/2 e power minus 1/2 x, comma x greater than or equal to 0. சரிங்களா? இது கொடுத்துருக்கோம். என்ன சார் ஃபைண்ட் பண்ணோம்? ரிப்பேர் டைம் எக்ஸீட்ஸ் 2 hours. எக்ஸீட்ஸ் 2 மணி நேரம் தாண்டி போறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்கோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிப்பேர் டைம் எக்ஸீட்ஸ். எக்ஸீட்ஸ் என்ன சார்? தாண்டி போகணும். எக்ஸீட்ஸ் 2 hours. அப்போ 2 மணி நேரத்தை தாண்டி போறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 2. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 என்ன சார் நமக்கு ஞாபகம் இருக்கா சார்? எனி இன்டர்வல் எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 இல்லையா? அப்போ மினிமம் 2 மேக்ஸிமம் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ மினிமம் 2, மேக்ஸிமம் தெரியாது, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்க்கலாம். அப்போ இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 2 to infinity. f of x என்ன சார் வேல்யூ? 1/2 e power minus x by 2 dx. சரிங்களா? இது வெரி சாதாரண இன்டகிரேஷன் தான். இன்டகிரேஷன் ஆஃப் e power ax dx. ஃபார்முலா என்ன சார்? வெரி சிம்பிள். e power ax, x கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கீழே வந்துருவாங்க. இங்க x கூட யாரெல்லாம் இருக்கா? ஸோ 1/2ன்றது கான்ஸ்டன்ட், e power minus x by 2 அப்படியே எழுதிக்கலாம். x கூட யாரெல்லாம் காமனா இருக்காங்களோ அவங்க கீழே வந்துருவாங்க. அப்போ -1/2. x கூட யாரெல்லாம் காமனா இருக்காங்களோ கீழே வந்துருவாங்க. லிமிட் மினிமம் 2, மேக்ஸிமம் இன்ஃபினிட்டி. சரிங்களா சார்? இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண என்ன சார் ஆகும்? ஸோ இந்த +1/2 இந்த 1/2 கட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் மட்டும் வெளியே இருக்கும். எக்ஸ் தூக்கி இன்ஃபினிட்டி போடுறோம். அப்போ e power minus infinity மைனஸ் லோவர் லிமிட்ஸ் 2 போட்டு என்ன சார் ஆகும்? 2 கட் ஆயிரும். இப்போ -2/2 கூட எழுதிக்கலாம். அப்போ என்ன சார் கிடைக்கும்? மைனஸ் e power minus infinity என்ன சார்? வெரி சிம்பிள் 0 மைனஸ் e power -1 கிடைக்கும். இப்போ மைனஸ் என்ன சார் ஆகும்? பிளஸ் ஆயிரும். அப்போ e power -1 கிடைக்கும். ஸோ e power -1 கேல்சி எடுத்து வேல்யூ பாருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஷிஃப்ட் e பிராக்கெட்டுக்குள்ள -1 கொடுங்க. ஆன்சர் என்ன வந்து பாத்தீங்கன்னா 0.367 and something. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம்? ரிப்பேர் டைம் எக்ஸீட்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிப்பேர் டைம் எக்ஸீட்ஸ் 10 hours. ரிப்பேர் டைம் எக்ஸீட்ஸ் 10 hours. 10 மணி நேரம் தாண்டி போகணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 10 மணி நேரமாவது ஆகும்.
ஆல்ரெடி என்ன 9 hours தாண்டி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 9 hours தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ எக்ஸீட்ஸ் 10 மணி நேரம் தாண்டி போகணும். அட்லீஸ்ட் இல்லை எக்ஸீட்ஸ். அட்லீஸ்ட்னாலும் ஒன்று தான், எக்ஸீட்ஸ்னால எல்லாம் ஒன்று தான். ஸோ அட்லீஸ்ட் ரிப்பேர் டைம் அட்லீஸ்ட் 10 hours. given it already exceeds 9 hours. ஆல்ரெடி 9 மணி நேரம் தாண்டிடுச்சு. 10 மணி நேரம் தாண்டி போகணும். அட்லீஸ்ட் 10 hours எடுத்துக்கணும். ஆல்ரெடி 9 மணி நேரம் தாண்டி போயிடுச்சு. அப்போ இது எப்படி எடுக்கலாம்? P of conditional probability x greater than 10. அட்லீஸ்ட்னால என்ன? greater than. 10 மணி நேரம் தாண்டி போகணும். அப்போ x greater than 10. ஸோ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? 9 hours தாண்டிடுச்சு. ஆல்ரெடி 9 hours என்ன ஆயிடுச்சு? தாண்டி போயிடுச்சு. 10 மணி நேரம் தாண்டியும் போயிருமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 10 மணி நேரம் தாண்டியும் போயிருமோ சம்டைம்ஸ் அதை எதிர்பார்க்குறோம். ஸோ கிளியர்லி திஸ் இஸ் கண்டிஷனல் ப்ராபர்ட்டி. ஸோ முன்னாடி நமக்கு தெரியும் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் இல்லையா சார்? அது என்ன சார் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி? எக்ஸ் கிரேட்டர் தேன் எஸ் பிளஸ் டி பார் எக்ஸ் கிரேட்டர் தேன் எஸ்ஸா இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன சார்? எக்ஸ் கிரேட்டர் தேன் டின்னு நம்ம மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டியை பார்த்துருப்போம் இல்லைங்களா சார்? அந்த கான்செப்ட் படி இங்கே ஒர்க் பண்ணா என்ன சார் ஆகும்? இந்த 10 பிரிச்சு எழுதுறோம். ஸோ அந்த கான்செப்ட் படி இந்த 10 பிரிக்கிறோம். எதை கூட கம்பைன் பண்ணி பிரிக்கணும்? 9 கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி பிரிக்கணும். அப்போ எப்படி சார் பிரிக்கலாம்? எக்ஸ் கிரேட்டர் தேன் 9 கம்பல்சரி வந்தாகணும். 9 பிளஸ் 1 மாத்திக்கலாம். பார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 9 வந்துருச்சுங்களா சார்? இது எஸ் டி, இது எஸ். அப்போ என்ன சார் இருக்கும்? P of x greater than 1. ப்ராப்பர்ட்டி தானே சொல்லுது greater than 1. அப்போ t யோட வேல்யூனா 1. அப்போ மினிமம் 1. மினிமம் வேல்யூ 1. மேக்ஸிமம் வேல்யூ தெரியாது, இன்ஃபினிட்டி. f of x dx. சரிங்களா? இங்க மினிமம் 1, மேக்ஸிமம் இன்ஃபினிட்டி. f of x என்ன சார் வேல்யூ? 1/2 e power minus x by 2 dx. 1/2 e power minus x by 2 dx. சரிங்களா? அப்போ என்னன்னு பாருங்க, 1/2ன்றது கான்ஸ்டன்ட். முன்னாடி சொன்ன மாதிரி தான் e power x by 2. வெரி சிம்பிள். e பவர்னா e பவரே தான் வரும். x கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கீழே வந்துருவாங்க. x கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கீழே வந்துருவாங்க. 1 to இன்ஃபினிட்டி. ஸோ இந்த 1/2ம் 1/2 என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த மைனஸ் தூக்கி மேலே வச்சுக்கலாம். இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண என்ன சார் ஆகும்? எல்லாமே இன்ஃபினிட்டி. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 1 அப்ளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குன்னு பாருங்க, e பவர் மைனஸ் 1/2 கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ மைனஸ் அப்படியே இருக்கும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன சார்? 0 மைனஸ் e பவர் மைனஸ் 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன சார் கிடைக்கும்? ஃபைனலா e பவர் மைனஸ் 1/2 கிடைக்கும். கேல்குலேட் செக் பண்ணி பாருங்க சார். e பவர் மைனஸ் 1/2 என்ன வேல்யூ வருதுன்னு. ஷிஃப்ட் e பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் 1/2 க்ளோஸ் த பிராக்கெட் போட்டு பாருங்க சார், என்ன வருதுன்னா 0.6065 அப்ராக்சிமேட்லி. சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி. சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.